السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن إبراهيم كان أمة قانتا لله حنيفا ولم يكن من المشركين. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அன்பையும் மரளையும் பெற்ற நல்லடியாருடைய அந்தஸ்தில நம்மையும் சேர்த்து நல்லருள் புரிவானாக. ஆமீன். உலக பொதுமறையை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் மொழியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அடிச்சுவடுகளை புரளாமல் பின்பற்றி வாழ்ந்த வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் இன்றும் நிலவிக் கொண்டிருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரத்திலே நம் தேவைகள், நம் பெற்றோர்கள், மனைவி மக்கள், பிள்ளைகள், உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், சொந்த பந்தங்கள், ஊர்வாசிகள், குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளும் அல்லாஹ்விற்கு பிடித்தமானதாக இருந்தது என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் முறைப்படுத்தி கொடுப்பானாக. வாழும் காலம் சில காலம், இக்காலகட்டத்திலே நோய் நொடி இல்லாத வாழ்வை அல்லாஹ் நமக்களித்து, குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்மையும் நம்மவர்களுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்தருவானாக. யாரெல்லாம் நம்மிடத்திலே நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ, துஆக்காண்டி வேண்டிக் கொண்டார்களோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய நோய்களை குணப்படுத்தி கொடுத்து அவரின் தேவைகளை நிரப்பமாக்கி கொடுப்பானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களை எங்களுக்கு கொடுத்து ஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து வகீனா அதாபன்னார், நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாத்து தந்தருவாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒரு புனிதமான ஜும்மாவுடைய தினத்தில் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். எந்த ஒரு விடயங்களை இந்த ஜும்மாவிலே பேசுகின்றோமோ, கேட்கின்றோமோ, பேசக்கூடிய நாவிற்கும் கேட்கக்கூடிய செவிகளுக்கும் அதை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை வல்ல ரஹ்மான் ஏற்படுத்தி கொடுப்பானார். ஆமீன். பெருமக்களை, இன்றைய நவீன உலகில் தொழில்நுட்பம், ஆடம்பரம் நம்மை சூழ்ந்து நாலாபுரமும் நின்று கொண்டிருக்கின்றது. மன உறுதியும் ஈமானுடைய அடிப்படை பிடிப்பும் பல நேரங்களில் சவாலுக்கு உட்பட்டதாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆடம்பரமும் தொழில்நுட்பத்தின் காரணமாக நம்முடைய ஈமான் என்பது பலகீனத்திற்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னும் ஆழமாக சிந்தனை செய்தோம் என்று சொன்னால் வரும் காலங்களில் ஈமான் இல்லாத மனிதர்களாகவே நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மௌத்து வந்துவிடுமோ என்று பயப்படக்கூடிய, நடுங்கக்கூடிய ஒரு சமுதாயமாக, ஒரு தலைமுறையாக இன்றைய நம் சமுதாயம் வளர்ந்து வருவதை, அதே போன்று நாம் வார்த்து எடுப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை பற்றி
நம் தந்தை அவர்களை பற்றி குர்ஆன் பல இடங்களில் தெள்ளத் தெளிவாக அடுக்கடுக்காக சொல்லி காட்டுகின்றது. அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நீங்கள் நம் சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருங்கள். அது இளைஞர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கை வரலாறுகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்து சொல்லிக் கொண்டே இருங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே பெருமக்களை சொல்லி காட்டுகின்றார். மக்கள் நினைத்து விடக்கூடாது, வரலாறு என்பது கதை, வரலாறுகள் என்பது குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒரு கதை, இதைத்தான் குர்ஆன் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கின்றது என்பதாக சமுதாயம் நினைத்துவிடக் கூடாது. அது கதை அல்ல, மாறாக குடும்ப வாழ்க்கைக்கு, உலக வாழ்க்கைக்கு, தீனின் பிரகாரம் முஸ்லிம் என்றால் எப்படி வாழ வேண்டும் என்று எடுத்து சொல்வதற்கு சொல்லப்பட்டதுதான் இந்த வரலாறு என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்தத்திலே திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். குடும்பம் நிறைந்த இக்காலகட்டத்திலே பெருமக்களே, வாழும் இளைஞர்களுக்கான ஒரு மேனேஜ்மெண்ட் கையேடு என்பதாக பெருமக்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆங்கிலத்திலே சொல்வது என்று சொன்னார். இப்படி சொன்னாலும் கூட பெருமக்களே அது மிகையாக ஆகாது. இஸ்லாம் என்பது இளைஞர்களை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சமூகத்தின் முதுகெலும்பு என்பதாக குறிப்பிட்டு காட்டுகின்றது. ஆரம்ப காலகட்டத்தில் அது சரியாக அந்த முதுகெலும்பு சென்றது என்று சொன்னால் அது வயது முடிந்த பிறகும் அது சரியாக நிலைத்தில் இருக்கும். இந்த பருவத்திலே அந்த முதுகெலும்பு சரியில்லை என்று சொன்னால், ஒடிந்து விட்டது என்று சொன்னால், அது முதுமை பருவம் அடைந்தாலும் அந்த முதுகெலும்பு என்பது நேராக நிமிர்த்துவது என்பது சாத்தியமில்லாத ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய பார்வையிலே, நம் பேச்சுக்களிலே, நம் சிந்தனைகளிலே சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இளைஞர்கள் மட்டும்தான் இப்படி இருக்கின்றோமா? பெரியவர்களுடைய நடைமுறைகளும் மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டதாகத்தான் இருக்கின்றது என்று சொன்னால், பெருமக்களை இந்த இளமை பருவத்திலே நம் முதுகெலும்பை ஈமான் என்ற அந்த பக்குவத்தை சரியாக பக்குவப்படுத்தாததின் காரணமாக முதுமை பெற்ற பின்பும் அல்லது முதுமைக்கு சமீபமாக வந்த பின்பும் நம் நிலைமை பாவமான செயல்களை கொண்டுதான் செல்லுமே ஒழிய மாறாக பக்குவப்பட்டு விட்டது என்பதாக சொல்லிவிட முடியாது. பெருமக்களை இதைத்தான் குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மறுமை நாளிலே நிழலே இல்லாத சூரியன் சுட்டரிக்கும் தலைக்கு மேல் வந்து நிற்கக்கூடிய ஒரு நேரத்திலே 7 நபர்களுக்கு நிழலே இல்லாத அந்த தருணத்திலே 7 நபர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிழலை கொடுத்து பாதுகாப்பான். அதிலே ஒரு சமுதாயம், ஒரு கூட்டம், இளைய கூட்டம் சமுதாயம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இன்றைய இளைஞர்களின் போக்கு என்பது ஒரு சவால் நிறைந்த உலகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சவால் நிறைந்த உலகம். இந்த உலகில் இளைஞர்களுக்கு பல வாய்ப்புகள் இன்னைக்கு கிட்டுகின்றது. அது மார்க்க ரீதியாக இருக்கட்டும், உலக வேலை வாய்ப்பு ரீதியாக இருக்கட்டும். ஆனால் அனைத்தையும் எந்த அளவு ஈமானின் பலம் இல்லாமல், ஈமானுடைய பக்குவம் இல்லாமல் இன்றைய சமுதாயம் அனைத்தையும் நிலந்து நின்று கொண்டிருக்கின்றோம். சமூக வலைத்தளங்கள் தான் நம்முடைய ஈமானை உயர்த்தி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் தான் என் குடும்பங்களை சரி செய்து கொண்டிருக்கின்றது. சமூக வலைத்தளங்கள் தான் என்னுடைய படிப்பு, என்னுடைய கல்வி, என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவுகளை உயர்த்தி கொண்டிருக்கின்றது. சமூக வலைத்தளங்கள் தான் என் ஊரை, என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது. சமூக வலைத்தளங்கள் தான் எல்லாவித பிரச்சனைக்கும் தீர்வாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதாக பெருமக்களை இன்றைய இளைய தலைமுறை சமூக வலைத்தளங்களையே ஈமான் கொண்ட ஒரு கருவியாக பெருமக்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய என்னென்ன விடயங்களை எல்லாம் மார்க்கம் ஹராம் என்பதாக சொல்லுகின்றதோ, என்னென்ன விடயங்களை எல்லாம் முழுக்க முழுக்க தடுக்க வேண்டும் என்பதாக சுத்தரித்து காட்டுகின்றதோ, பக்குவமாக சொல்லுகின்றதோ, அது அனைத்தும் நாகரிகம் என்ற பெயரிலே,
இன்றைக்கு வலைத்தளங்களிலே நாகரிகம் என்ற பெயரிலே நான் தீட்டுவதுதான் உண்மை என்பதாக மடத்தனமான ஒரு செயலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், செயலாற்றிக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் ஈமான் என்பதாக பெருமக்களை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய சமுதாயத்தினுடைய அவலநிலை என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இஸ்லாமிய விரும்பிகளாக இருக்கக்கூடிய நாம் இன்னைக்கு இஸ்லாமிய விரும்பிகள் தான், அது இளைஞர்களாக இருக்கட்டும், அது மார்க்கத்தை பக்குவப்படுத்தாத பெரியவர்களாக இருக்கட்டும். ஒரு விஷயத்தை நீங்க நினைச்சுக்கணும், தொழுகிறவங்க எல்லாம் பக்குவப்பட்டவங்க எல்லாம் சொல்ல முடியாது, தஸ்மியை கையில பிடிச்சவங்க எல்லாம் பக்குவப்பட்டவங்க என்பதாக சொல்ல முடியாது. சொல்லை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்ப்பதில்லை, செயலை கொண்டுதான் அல்லாஹ் பார்க்கின்றான். சொல் சரியாக இருப்பினும் தன்னுடைய செயல் எப்படி இருக்கின்றது என்பதைத்தான் மார்க்கம் பார்க்கின்றது. பெருமக்களை நாம் உடனே அடைய வேண்டும். இன்றைய நவீன காலம் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், துடிப்பு, உடனே அடைய வேண்டும். எல்லா விஷயங்களிலும் இன்னைக்கு உடனே கிடைத்து விட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதற்கு தீர்வு கொஞ்சம் தாமதப்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த இரத்த நாணங்கள் துடித்து விடுகின்றன. இன்னைக்கு சமுதாயத்தினுடைய அவல நிலை இதுதான். இன்னைக்கு நம்மை அழிவில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு விடயமாக பெருமக்களே நம்முடைய மார்க்கம் பார்த்து கொண்டிருக்கின்றது. வரலாறு இன்றைக்கு வரலாறுகள் என்பது மறக்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. குர்ஆனிலே பல இடங்களில் பல நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால், அந்த வரலாறுகள் தான் உடைய வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னைக்கு நம் வரலாறுகள் எல்லாம் பேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் இன்டர்நெட்டிலும் வரலாறுகளை அங்கேதான் நாம் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். வரலாறுகள் இதுதான் எனக்கு தேவை, இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் எனக்கு உணவு. இன்னைக்கு பார்க்கிறோம், அல்லாஹ் அக்பர், உலகத்துல, ஊர்ல இல்ல உலகத்துல நம்ம பார்க்கிறோம், சில இளைஞர்கள் வீட்டுக்கே வருவதில்லை என்பதாக கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பெற்றோர்கள் கடனை உடனே வாங்கி காலேஜில் ஸ்கூல்ல போய் சேர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா 7 பாடத்துல அல்லது 6 பாடத்துல 5 பாடம் அரியர் வச்சிடணும், 7 பாடத்துல 6 பாடம் அரியர் வச்சிடணும். காரணம் என்ன? அந்த பக்குவம் என்பது, ஈமானுடைய பக்குவம் என்பது நம்மிடத்துல இல்லாமல் போய்விட்டது. பக்குவப்படுத்தக்கூடிய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நமக்கு முதல்ல ஈமானுடைய பக்குவம் இருந்தால் தானே பிள்ளைகளை சரியாக பக்குவமாக உருவாக்க முடியும். பெரியார் இல்ல சகோதரர்களை சிந்தனை செய்து பாருங்க. என்கிட்ட ஈமான்ல பக்குவம் இல்லை, என் மனைவிட்ட ஈமான், பெண்கள்கிட்ட ஈமான்ல பக்குவம் இல்லை, முதிர்ச்சியாக அவர்களை வலைத்தளங்களில் விட்டுவிட்டு இரவு நேரங்களில் என் மகனை காணவில்லை என்பதாக தேடிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அந்த மகன் எங்கே கிடைப்பான்? ரோட்டில் தான் கிடப்பான், மொபைலுடைய அந்த இன்டர்நெட்டில் பேஸ்புக்கில் தான் கிடப்பான். அந்த காலங்கள் என்பது சொல்லக்கூடிய அந்த கண்டிப்பு என்பது தலையை மீறி போய்விட்டது. அப்ப இனிமே நம்ம கேட்க போறோம், இனிமே அங்க போய் நின்று என்ன பிரயோஜனம் இருக்குது பெருமக்கள்? எனவே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவார், வரலாறுகளை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சரி நீங்களும் சரி கடைபிடித்துக் கொள்ளுங்கள். தேடல் உள்ள ஈமான்தாரியாக ஆகும். வெறுமனை ஈமான் இல்லை, வெறுமனை ஈமான் முஸ்லிம். நம்மளுடைய ஈமான் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, தொழுகையில மட்டும்தான் எங்களுடைய ஈமான் இருக்குது, தஸ்பீ செய்யறதுல எங்களுடைய ஈமான் இருக்குது, என்ன இது போன்ற நம்ம பேசிக்கிட்டே போவோம். இதுதான் எங்களுடைய ஈமான். ஹலால் ஹராமுல பேணுறதுல எங்கள்கிட்ட ஈமான் இல்லை. ஈமான் சுத்தமாக இல்லாம மங்கி போய்விட்டுச்சு. இப்ப எங்கள்கிட்ட எங்க பிள்ளை நல்லா இருக்கணும், என்ன நல்ல அறிவு ரீதியாக எங்களுடைய பிள்ளைகளை வார்த்தை எடுக்கணும் என்று சொன்னால், நம்மிடத்துல முழுமையான ஈமான் இல்லாத பொழுது நம்முடைய சமுதாயத்தை எப்படி ஈமான்தாரியாக உருவாக்க முடியும்? இதுதான் குர்ஆன் நம்மிடத்துல வைக்கக்கூடிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனினுடைய நெடுவிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவான். சிலை ஆராதனை செய்யக்கூடிய தகப்பனுடைய வயிற்றிலிருந்து பிறந்தவர் ஒரு இப்ராஹிம் என்பவர், இளைஞர், வாலிபர். அந்த நகரமே இது போன்றுதான் இருக்கும். மார்க்கம் என்றால் என்னவென்று தெரியாது. முதல்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பகுத்தறிவு என்பது இல்லாத மக்களாக வாழ்ந்தார்கள். இதுதான் பகுத்தறிவு. இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற பழைய விடயங்கள் எப்பொழுது நம்ம விட்டு கடந்து விட்டதோ, என்ன இன்னைக்கு ஜெண்டர் நாலேஜ் என்பதாக சொல்லிக்கொண்டு பெருமக்களே எல்லாமே இன்னைக்கு என்ன செய்யப்படுது? இதுதான் ஜெண்டர் நாலேஜ் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய முழு அறிவையும் இன்னைக்கு மயக்கக்கூடிய காலகட்டத்திலே வந்து விட்டோம். அந்த காலத்து இதை நம்ம பார்க்க முடியாது.
இந்த காலத்துல கல்வி அறிவு ஓங்கி இருக்கக்கூடிய காலம், ஜெனரல் நாலேஜ் ஓங்கி இருக்கக்கூடிய காலம் என்று சொல்லக்கூடிய நாமோ எந்த ஜெனரல் நாலேஜ் உங்களுடைய அறிவை பெருக்க வேண்டும் என்பதாக சொல்கின்றதோ, எந்த ஜெனரல் நாலேஜ் கல்வி அறிவிலே உயர வேண்டும் என்பதாக சொல்கின்றதோ, இது முழுக்க முழுக்க அன்றைய காலகட்டத்தில் அறிவு மங்கியவர்களாக இருந்தவரை விட இன்னைக்கு அறிவு குந்தியவர்களாக ஆகிவிட்டோம் என்பதுதான் பெருமக்களை நிதர்சன உண்மை. நிதர்சன உண்மை. ஈமானுடைய தேடல் என்பது இன்னைக்கு இஸ்லாமியத்தில் முழுக்க முழுக்க மங்கிவிட்டது. முழுக்க முழுக்க ஈமான் என்று சொன்னால், ஈமான் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, தொழுகிறவங்களை ஒரு பக்கம் வச்சிருவோம், தொழக்கூடியவங்களை நம்மளா இதை வச்சுக்கிறோம்னு வைங்க. இப்ப நான் பேசுறேன், என்னையும் வச்சு நம்ம பேசுவோமே. இப்ப ஈமான்டா என்ன அப்படின்னு சொன்னா, நான் தொழுதுட்டா நான் ஈமான்தார், அப்படித்தானே? நான் தொழுதுட்டா நான் முஸ்லீம் ஆகிட்டேன், நான் தொழுதுட்டா நான் அல்லாஹ்வுடைய கட்டளையை முழுமையாக நியமிச்சுட்டேன். இதுதான் ஈமான். நம்மளுடைய டார்கெட், இந்த சமுதாயத்தினுடைய டார்கெட் இப்படிதான் வச்சிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஈமான் என்பது அல் இன்கியாது லி அவாமிரில்லாஹி தஆலா வல் இஜ்தினாபு அன் நவாஹி. அல்லாஹ்வுடைய ஏவலுக்கு வழிபட்டு நடந்து, இங்க வார்த்தையை சேர்க்கல, அல் இன்கியாது அஸ்ஸலாத்து தொழுது, இங்க அந்த வார்த்தையை சேர்க்கல. மொத்தமாக என்ன சொல்றாங்க? அல் இன்கியாது லி அவாமிரில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய ஏவலுக்கு வழிபட்டு நடந்து, வல் இஜ்தினாபு அன் நவாஹி, அல்லாஹ் எதுவெல்லாம் தடுத்தானோ, தடுக்க சொன்னானோ, தவிர்த்திருக்க சொன்னானோ அதையெல்லாம் யார் விட்டு விடுவார்களோ அவர்கள் தான் ஈமான்தார் என்பதாக அதை என்ன நம்முடைய மார்க்கத்துடைய தாரீஃப் அடையாளமே அதுதான் பக்குவப்படுத்துகின்றது. பெருமக்களை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நாம ஒரு கோட்பாடுக்குள்ள நிறுத்திக்கிட்டோம், இதுதான் என்னுடைய ஈமான், இது செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லா பாவத்தையும் செஞ்சிடலாம், எல்லா பாவத்தையும் செஞ்சிடலாம். இன்னைக்கு தொழுதுட்டோம் அப்படின்னு சொன்னா வெளியே போய் என்ன செஞ்சிடலாம், எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு வந்து எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னா, உடம்புல அழுக்கு இருக்குது, உடல் முழுவதும் அழுக்கு தூசி இருக்குது, உடனே போய் நம்ம குளிச்சுட்டு சோப்பை தேய்ச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சிடும், அழுக்கெல்லாம் போய். அந்த மாதிரி தான் இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஈமான் நம்முடைய ஈமானை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். தொழுதுட்டோம் அப்புறம் போய் பாவம் செஞ்சிடுவோம், திரும்பி வந்து என்ன செஞ்சுக்கிடுவோம், மறையும் தொழுதா சோப்பு செய்கிற மாதிரி இன்னும் உடல்ல உள்ள அழுக்கெல்லாம் இன்னைக்கு என்ன செஞ்சிடும், போயிடும் அப்படின்னு சொல்லி தான் பெருமக்களை நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பெருமக்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுக்கடுக்காக சொல்லி காமிப்பான். அந்த நகரமே என்ன செஞ்சிச்சு, இப்ராஹிம் என்று சொன்னால் பக்குவப்படாத என்ன செய்து அறிவற்றவர் என்பதாக சொன்னது. தகப்பன் முதற்கொண்டு ஒரு தேடல் என்பது இருந்துச்சு. ஈமான்டா என்ன, நம்மளை படைச்சவன் என்ன, யாரு, இதுதான் நம்முடைய வாழ்க்கையா, சண்டை சச்சரவு செய்யக்கூடியதான் நம்முடைய வாழ்க்கையா, உலகம் நிரந்தரமா, இன்று ஒரு தேடல் இருந்துச்சு. எனவே அந்த தேடல் அவரை எங்கே கொண்டு சென்றது என்று சொன்னால், இன்றைக்கு நாமெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னால், அந்த இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய மகத்துவம் மிக்க நபியின் தேடல் தான் அந்த ஈமான்தாரியாக பெருமக்களை நம்ம இங்கே என்ன அமர வைத்திருக்கின்றது. ஒரு வாலிபர் தேடுகின்றார், தகப்பை என்ன செய்யல, ஈமான தெரியல, சிலை வணங்கக்கூடியவராக இருக்கின்ற, சிலை வணங்கக்கூடியவராக இருந்தால் பிரச்சனை இல்லை, சிலையை அந்த சிற்பத்தை தயாரிக்கக்கூடியவர் உருக்கக்கூடியவர் அவருடைய மகனாக இருந்து என்ன ஒரு ஈமான் என்றால் என்ன ஒரு தேடல் அவரிடத்துல இருந்தது. எனவே இன்னைக்கு நாம அவர் அதோட முடிச்சுட்டு போவல, அல்லாஹ் குர்ஆன்ல வரலாறுல சொல்லுவோம், என்ன அதோட முடிச்சுட்டு போவல. இன்னைக்கு நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல என்ன உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கின்றோம், அமர்ந்து கொண்டு இருக்கின்றோம். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் பேச கேட்க ஒரு வாய்ப்பை கொடுத்தான் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய தந்தை இப்ராஹிம். அந்த ஈமான் என்ற தேடல் தான் பெருமக்களே இந்த சமுதாயத்தை உருவாக்கி கொடுத்தது. பக்குவம் இல்லாத வயது, இளைஞர் வயது இன்னைக்கு எப்படி இருக்கு, இன்னைக்கு அவசரம், உடனே என்ன செய்யணும், எல்லாமே கிடைச்சிடணும். ஒரு தொழில் செய்யறோமா உடனே லாபம் கிடைச்சிடணும், ஒரு இடத்துல உட்கார்றோமா உடனே வெற்றி கிடைச்சிடணும். பெருமக்களை இதுதான் இந்த ஈமான் கொண்ட மக்களுடைய அழிவு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. நெருப்புல தூக்கி போட்டாங்க, குர்ஆன் அல்லாஹ் சொல்லுது, நெருப்புல தூக்கி போட்டப்பட்டுச்சு. இந்த வாலிபர் ஈமான் என்ற ஒரு தேடலுடன் இருக்கின்றார். நம்முறது என்ற அரசனால் என்ன செய்யப்படுச்சு அப்படின்னு சொன்னா, இவர் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டார், நெருப்புல தூக்கி போடுவோம். குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் எழுதுவாங்க, ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல். இந்த ஆயத்திற்கு தஃப்சீர் எழுதும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், எப்படிப்பட்ட நெருப்பு குன்றத்தை அந்த இப்ராஹிமுக்கு தயார் செய்யப்பட்டது என்று சொன்னால், பல மாதங்களாக நெருப்பு மூட்டப்பட்டது.
வெகு தூரத்திலே விண்ணிலே ஒரு பறவை பறந்தது என்று சொன்னால் இதனுடைய ஜுவாலின் எஃபெக்ட், இதனுடைய ஜுவாலுடைய அந்த தீயின் நெருப்பின் காரணமாக, புகை மண்டலத்தின் காரணமாக கருகிவிடக்கூடிய ஒரு ஜுவாலையை நம்மோடு ஏற்படுத்தினான். காரணம் என்ன? இந்த இளைஞர்கிட்ட ஈமானுடைய தேடல் எப்படி வந்துச்சு? அந்த தேடலை நீங்க உடனும் அப்படின்னு சொன்னா உங்களை நெருப்புல இருந்து நான் என்ன செய்வேன், காப்பாற்றுவேன் என்பதாக சொன்னான். யாரு? நம்மளும் பல தேடலுக்கு பல மாதங்களாக குர்ஆன் சொல்லுது. அவருக்காக வேண்டி என்ன, இப்ராஹீமை நெருப்பில் தூக்கி போடுவதற்காக வேண்டி பல மாதங்கள் தயாரிக்கப்பட்டது. இன்னும் ஹதீஸ்ல ஆழமாக எழுதுவாங்க, அவரை கையினால கூட தூக்கி போட முடியாதான். கையினால கூட அந்த இப்ராஹீமை நெருப்புல தூக்கி போட முடியல. ஏன் அப்படின்னு சொன்னா கையை பிடிச்சாலே அந்த ஜுவாலை அடிக்கும். எனவே இன்னைக்கு அவரை தூக்கி போடுறதுக்கு ஒரு கருவி செய்யப்பட்டது. அக்காலகட்டத்திலே ஒரு கருவி செஞ்சு அந்த கருவி உள்ளாக்க வச்சு என்ன செய்யப்படுச்சு, இப்ராஹீமை தூக்கி எறியப்படுச்சு. பெருமக்களை, காரணம் என்ன? இந்த ஈமான் என்ற தேடல் இந்த வாலிபர்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, வாலிபர்கிட்ட இந்த ஈமான் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா சமுதாயத்தை சீர்திருத்தி விடுவார் இந்த இப்ராஹிம் என்ற இளைஞர். எனவே இவனை அடியோடு அழித்து விட்டோம் என்று சொன்னால், நஅஊதுபில்லாஹ், அழித்து விட்டோம் என்று சொன்னால் இந்த சமுதாயம் உருவாக்க முடியாது. ஈமான் என்றால் என்னவென்று மச்சி விடலாம் என்பதாக ஒரு கங்கணம் கட்டப்பட்டது குர்ஆன் அறிவிக்கின்றது. பெருமக்களே, ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம், குர்ஆனிலே நாம் பார்க்கின்றோம். இப்ராஹிமிடம் கேட்கப்பட்டுச்சு வாலிபர் இடத்திலே, நீ என்ன விரும்புகிறாய்? உன்னுடைய தேடலை விட்டுவிடு, ஈமான் என்ற தேடலை நீ விட்டுவிடு என்பதாக சொல்லப்பட்டுச்சு. அல்லாஹ் என்ற ஒருவன் இருக்கின்றான். ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ்வே போதுமானவர். சொல்லுவாங்களா, என்னுடைய வாழ்நாளிலேயே நான் வாழ்ந்த வாழ்க்கையிலே நான் நிம்மதியாக சுகமாக இருந்த ஒரு இடம் என்ன அப்படின்னு சொன்னா நெருப்பு குண்டத்துல தான். இப்ராஹிம் சொன்ன வாழ்க்கை. உலகத்துல எத்தனையோ இடங்கள்ல நான் போயிருக்கிறேன், எத்தனையோ இடங்கள்ல இருந்திருக்கிறேன். ஆனா எனக்கு சுகமாக ஒரு நேரம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய என்ன நெருப்புல தூக்கி போட்டான் பாருங்க. அந்த நெருப்பு தான் குளிரும் இல்லாமல் வெக்கையும் இல்லாமல் நிதர்சனமாக நிதானமாக இருந்ததை நான் அடைந்தேன் வாழ்நாளிலே என்பதாக இப்ராஹிம் சொன்னார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மூலமாக நான் கேள்விப்படுகிறேன். காரணம் என்ன பெருமக்களே? ஈமான். ஈமானுடைய தேடல் என்ன செஞ்சு, அந்த தேடல் தான் இன்றைக்கு ஒரு தலைமுறைக்கு ஒரு தலைவராக அவரை உருவாக்கி கொடுத்தது. இன்னைக்கு தலைமுறையாக இருக்கிறோம், ஈமான் என்ற தலைமுறையாக இருக்கின்றது என்று சொன்னால் அந்த இளைஞருடைய தேடல் தான் இன்றைய நம்ம எல்லாம் ஒரு புனிதமான தலைமுறை ஈமான்தாரியாக இன்னைக்கு பேச வைக்கின்றது. பெருமக்களே, அவர்கள் உருவாக்கி கொடுத்த இந்த தலைமுறை என்பது எப்படி இருந்து கொண்டு இருக்கின்றது, எப்படி நடத்தி கொண்டு இருக்கின்றோம் நம்முடைய தலைமுறை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமக்களே, நண்பர்கள் மத்தியில் நவீனமாக தெரிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு சமுதாயம். நண்பர்கள் வந்துவிட்டார்கள் என்று சொன்னால் எனக்கு ஈமானும் தேவையில்லை, இறைவனும் தேவையில்லை, நபி சொன்ன கூற்றும் தேவையில்லை, நஅஊதுபில்லாஹ் குர்ஆனும் தேவையில்லை. நவீனமாக நான் நடக்க வேண்டும் இந்த உலகத்திலே என் நண்பர்களுக்கு முன்னால். இன்றைக்கு இளைய சமுதாயத்தில் நல்லா தெரிஞ்சு பாருங்க, எத்தனை பயான் உலகத்துல கேட்கிறோம். எத்தனை பயான், எத்தனை ஆயிரம், எத்தனை கோடி நாள் இருந்துக்கலாம். மொபைல், இவர் பேசுறது சரியில்லை, இவர் நல்லா பேசினாரு, இவர் நிறைய குறையா பேசுறாரு. எப்ப உன்னுடைய என்ன ஈமான் வந்துச்சு? இந்த பயானை கொண்டோ பேசுறதை கொண்டோ என்ன உன்னுடைய சிந்தனையிலே உன்னுடைய கற்பனையிலே என்ன நீ புரிந்து கொண்டாய்? அது மட்டும் கேட்காதீங்க, அது மட்டும் நாங்க கேட்கறது இல்லைங்க, அது மட்டும் நாங்க கேட்கறது இல்லை. எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்முடைய தொழுகையெல்லாம் இன்னைக்கு தொழுகக்கூடியவங்களாக இருக்கட்டும், தொழுகைக்கு அப்பாற்பட்டவங்களாக இருக்கட்டும், தொழுகக்கூடியவங்களே என்ன தொழுகைலாம் போச்சு, எல்லாம் போச்சு. ஹலாம் ஹராம என்ன அப்படின்னா என்னன்னு தெரியல. நியாயப்படுத்தக்கூடிய ஈமான்தாரின்னு சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய கூட்டு ஈமான்தாரியாக சொல்லிட முடியாது. இன்னைக்கு நியாயப்படுத்தக்கூடிய என்ன ஒரு அறிவாளிகளாக இன்னைக்கு உருவாகி கொண்டு இருக்கிறோம். இமாம தொழுக வைக்கிறார், இமாம இஷா தொழுக வைக்கிறார், தொழுக முடியும். பின்னாடி இந்த மக்கள்லாம் சொல்றாங்க, இமாம் கேட்கிறார், எனக்கு டவுட் வந்துருச்சு, சந்தேகம் வந்துருச்சு, நான் 4 ரக்காய தொழுக வச்சேனா அல்லது 3 ரக்காய தொழுக வச்சேனான்னு டவுட் வந்துருச்சு. இஷாவுக்கு எத்தனை ரக்காயத்துங்க? இப்ப நம்ம கேட்டாலும் அது டவுட் வந்துருக்கு. இஷாவுக்கு என்ன 4 ரக்காய தொழுக வச்சேனா 3 ரக்காய தொழுக வச்சேனா அப்படின்னு சொல்லி டவுட். யாருக்கு? அசருக்கு. சில மக்கள் சொல்றாங்க, அசருக்கு நீங்க 4 ரக்காயத்தை கரெக்டா தொழுக வச்சுட்டீங்க இஷாவுக்கு அப்படின்னு சொல்லி. இப்படி அங்கேயே இன்னைக்கு ஈமான் எப்படி இருக்குது பாருங்க. இன்றைய நவீன காலகட்டத்தில்
நம்முடைய தொழுகை வணக்க வழிபாடு அல்லாட்ட கையேந்திரம் பாருங்க. நான் கேட்ட கிடைச்சிடும். எப்படி கிடைக்கும்? நான் தொழுதா என்ன செஞ்சிடும்? உடனே கிடைச்சிரும். நான் துவா செஞ்சா கிடைச்சிரும். ரத்த கண்ணீர் வடிச்சாலும் இன்றைய நவீன காலத்துல அல்லாஹ் பாதுகாக்க வேணும். அது சாத்தியம் இல்லை என்ற ஒரு கூற்றை யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சமுதாயமாக பெருமக்களை உருவாகி கொண்டிருக்கின்றோம். அதுல ஒரு ஆள் மட்டும் சொன்னாராம், கேள்விப்பட்ட விஷயம் தான். ஒரு ஆள் மட்டும் சொன்னாராம், ஹஸரத் நீங்க 3 ரக்காயத்து தான் தொழுக வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்றவங்களுடைய ஈமான் தக்குவா எப்படி இருந்துச்சு? ஹஸரத் நீங்க இஷாவில் 4 ரக்காயத்து சரியா தொழுக வச்சு முடிச்சிட்டீங்க, எங்களுக்கு நல்ல தெரியுது. ஒருவர் மட்டும் சொன்னாராம், நான் அடிச்சு சொல்றேன் 3 ரக்காயத்து தான் தொழுக வச்சீங்க, 1 ரக்காயத்தை மிஸ் பண்ணிட்டீங்க. எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. இவர் தான் பயபக்தியாக தொழுவாரோ, இன்னைக்கு நம்மளை பார்த்து தப்பியை போட்டுக்கிட்டு என்ன செய்யறோம்? நல்ல டீசெண்டாக எல்லாம் இருக்கிறவங்க அல்லாஹ் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி இருக்கிறோம். நான் கேட்கறத அல்லாஹ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. அப்ப இவங்களுக்கே ஒரு சந்தேகம் இருந்தவங்களுக்கு, இப்ப நம்ம எல்லாம் மறதியாக தொழுதுட்டோம், இன்னைக்கு என்ன செஞ்சு இவர் தான் சரியாக தொழுதுப்பான்னு நினைக்கிறேன், எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அவர் சொன்னாரா, என்னுடைய கடையினுடைய கணக்கு வழக்கு எல்லாமே நான் என்ன செய்வேன் இஷா தொழுகையில் தான் நான் பார்ப்பேன். என்னுடைய கணக்கு வழக்கு எல்லாத்தையும் இஷா தொழுகையில் தான் பார்ப்பேன். கரெக்டா ஒவ்வொரு ரக்காயத்துக்கு ஒரு கடையுடைய, எனக்கு 4 கடை இருக்குது, 4 கடை, ஒவ்வொரு கடையுடைய கணக்கையும் ஒவ்வொரு ரக்காயத்துல முடிச்சிருவேன். ஒரு கடையுடைய கணக்கு மிஸ்ஸிங். எப்படி பாருங்க, ஒரு கடையுடைய கணக்கு மிஸ்ஸிங் ஆயிருச்சு. ஏன்? ஹஸரத் 3 ரக்காயத்துல சலாம் கொடுத்துட்டார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்றைக்கு நம்முடைய தொழுகையும் வணக்க வழிபாடுகளும் இன்றைக்கு இப்படித்தான் நம்ம கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். எதனால் தொழுகையாலே அஸ்ஸலாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமக்களே, இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் இல்லாஹி ஹனீஃபா வமா கான மினல் முஷ்ரிகீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிப்பார். அல்லாஹ் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே பதிய வைக்கின்றான், நிச்சயமாக இப்ராஹிம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி. இன்ன இப்ராஹிம் சத்தியம் விட்டு குறிப்பிட்டு காட்டுகின்றான். இன்ன இப்ராஹிம் நிச்சயமாக சத்தியமாக இந்த இப்ராஹிம் என்பவர் இந்த சமுதாயத்தினுடைய வழிகாட்டி. கான உம்மத்தன் ஹனீஃபன் கானித்தத்தில் இல்லா, முஷ்ரிக்கீன்களை அந்த ஷிர்கான விஷயங்களை விட்டும் உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக அந்த இப்ராஹிம் திகழ்ந்தார் என்பதாக தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமக்களை சொல்லி காமிக்கின்றார். எனவே தான் இந்த சமூக வலைத்தளங்கள் என்பது இன்னைக்கு ஈமான் என்று சொன்னால் சமூக வலைத்தளங்கள் என்பதாக நினைத்துக் கொண்டு இருக்கின்றன. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நவுதுபில்லாஹ். சமூக வலைத்தளங்கள்ல இன்னைக்கு அல்லாஹ்வை மறந்து, ரசூலை மறந்து, ஈமான மறந்து, இந்த ஆழமாக சொன்னோம் அப்படின்னு சொன்னா என் பேரையே மறந்துட்டான், நான் முஸ்லீம்ட மறந்துட்டேன். யாரை எந்த தட்டு பயிற்சியில என்ன பேசக்கூடாது, என்ன எழுதக்கூடாது, அடப்பாவி மணி என்ற அல்லாஹ் ஒன்று முஸ்லீமாக ஆக்கியிருக்கிறான், ஈமான்தாரியா ஆக்கியிருக்கிறான். ஒவ்வொரு சமுதாயமும் இஸ்லாத்துல நான் நுழையணும். நபிமார்கள்ட்ட என்ன செஞ்சு கையேந்தி கேட்ட நபிமார்கள்லாம் எத்தனையோ வரலாறுகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். நான் கேட்கல, நான் மூமின் ஆகணும்னு கேட்கல, நான் முஸ்லீம் ஆகணும்னு கேட்கல. அல்லாஹ் என்னுடைய தாயின் வயிற்றுல என்ன செஞ்சான், எனக்கு ஈமான கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு என் பேரை எனக்கு சந்தேகமா இருக்குது, நெட்டை திறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா இவன் பேரையும் மறந்துடுறான். இதுல பெண்களும் தப்பித்தவர்கள் பெருமக்கள், இளைஞர் சமுதாயமா இருக்கக்கூடிய பெண்களும் இன்னைக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, எல்லாம் டோட்டல் முஸ்லீம் பெருமக்களே. அல்லாஹ் பாதுகாக்க எல்லாம் அகப்பட்டுக்கிட்டோம். எந்த அளவு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, யாரை எந்த வார்த்தையில பேசணும் அந்த நாக்க அல்லாஹ் பிடிக்கிறவான்னு கூட தெரியல. நாக்க அல்லாஹ் பிடிக்கிறவான் எந்த நேரத்துல சொல்லான்னு சொல்லிக்கிட்டே போகலாம். பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நாவும் பேசி முடித்து உள்போகும் பொழுது அது நின்று விட்டது என்று சொன்னால் பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு மூச்சு இருக்கின்றதே, ஒரு மூச்சு பேசி முடிப்பதற்குள் அது போச்சுன்னா உயிர் போச்சு. ஒரு மூச்சினுடைய நிலைமை அதுதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைத்தான் சொல்லுகின்றான். இதுல உனக்கு என்ன மமத, பெருமை, கிபுரு, தானவம்? பெருமக்களை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். என்னுடைய பெயரை கூட நான் முஸ்லீம் ஈமான்தாரின்னு தெரியாம என்ன செஞ்சிருந்தான். இன்னைக்கு முழுக்க இரவு பகலாக இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு இன்டர்நெட்டில் இன்னைக்கு சமுதாயம் போய்கொண்டிருக்கின்றது. எந்த விடயங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இந்த உம்மத்திற்கு கொண்டு வந்தார்களோ மறந்துடுவோம் பாருங்க. இன்னைக்கு மனிதர் மறதியானவர்கள். ஆனால் குறிப்பாக நம் சமுதாயம் இருக்கின்றதே இன்னைக்கு அல்லாவே மறக்கக்கூடிய இந்த சமுதாயமா உருவாகி கொண்டு இருக்கின்றது. அதனால தான் அல்லாவே சொன்னா, எப்பா இப்போ நீ தியாகம் பண்ண ஒருவர் இருக்கிறாரு, நீ ஒரு கண்ணியமான குடும்பமா இருக்கிறா அப்படின்னு சொன்னா, நீ ஒன்று கண்ணியமான சமுதாயமா அன்னைக்கு உருவாகி இருக்கின்றார் என்று சொன்னால்,
கண்ணியமான ஈமான்தாரியாக நீ இருக்கின்றாய் என்று சொன்னால் அதற்கு காரணமே இந்த இப்ராஹிம் தான்ப்பா. நீ அடிக்கடி ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டிதான் அத்தையாத்து தரூர் இப்ராஹிம்லாம் என்ன செய்யுது ஓதலாம் தொழுக கூடாது ஞாபகப்படுத்திக்கிட்டே நீங்க அது ஓடும் பொழுது உனக்கு அவங்களுடைய தியாகம் வரணும். நீ யார் என்பதை நீ என்ன செய்யணும் யோசனை பண்ணுவதற்காக வேண்டிதான் இப்ராஹிமுடைய வரலாறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையிலேயே வச்சுட்டான். நம்ம நினைக்கலாம் அம்மா அசலுக்கு கரெக்ட் தான் நீங்க சொல்றதெல்லாம் நாங்கள் தொழுதாத்தானே அசல் எங்களுக்கு தெரிய போகுது. அதுவும் சரிதானே, நாங்கள் தொழுதாத்தானே எங்களுக்கு தெரிய போகுது. எல்லாம் பாதுகாக்க வேண்டும் பெருமக்களே. இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு சொல்லி வந்துட்டா நம்ம பாதுகாக்க வேண்டும். அதுக்குள்ள நான் வரல. இன்னைக்கு என்னென்ன விடயங்களையும் என்ன செய்யறோம் எதிர்த்து கூடாது. இன்னைக்கு அதெல்லாம் எல்லாம் மீறி போயிருச்சு. எல்லாம் மீறி போயிருச்சு. ஈமான முழுக்க மழுங்கடிச்சிட்டோம். இன்னைக்கு ஒரு விஷயத்தை நம்ம சிந்தனை செய்து பார்க்கணும். இளைஞர்களா இருக்கட்டும் பெரியவர்களா இருக்கட்டும், அந்த அரசியல் அமைப்பு என்பது பெருமக்களே ஒரு நாள் தான். ஒரு நாள் நம்ம என்ன செய்யறோம் பெரியார்கள் நமக்கு சொல்றாங்க, நீங்க ஒரு நாள் கடந்துருச்சு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பெரும் தலைவர்கள் இருக்கிறாங்க அரசியல் ரீதியாக. எதிரான இவரை திட்டக்கூடியவர் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில போய் நீங்க அவர் போய் பார்ப்பாரு. ஆனா நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம விரோதிகளாக இன்னைக்கு என்ன எந்த கட்சி அது பின்னாடி உள்ள விஷயம் அதுக்கெல்லாம் நம்ம வரல. நீங்க எங்க எதுல இருப்பீங்க எங்க போய் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நாம என்ன செஞ்சிருக்கிறோம், இது ஒரு என்ன செய்யுது ஜனநாயக கடமை. அல்லாஹ் நம்ம சிந்தனையில என்ன போடுறானோ நம்ம என்ன செய்யறோம் அதை அந்த ஜனநாயக கடமையை நம்ம நிறைவேற்றுறோம். அவ்வளவுதான். இதற்குள்ள நம்மளுக்கு என்ன விரோதங்கள். அவங்கவுங்க நல்லா இருக்கிறாங்க, சிந்தனை செஞ்சு பாருங்க. அவங்கவுங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்கள திட்டினவங்க உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னா மருத்துவமனையில போய் நீங்க என்ன செஞ்சிடறாங்க பார்த்துட்டு வர்றாங்க. நம்ம காலங்காலமா பாவிகள என்ன மௌத்து வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம தான் கபூர் போட்டணும். மௌத்து வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம தான் அவங்கள போய் குளிப்பாட்டணும். மௌத்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம அவங்க வாசல தான் போய் நிக்கணும். நிக்கிறோமா என்னங்க விட்டு கொடுப்போமா? ஒரு ஈமான்தாரி மௌத்து வந்துருச்சு, என்னோட இவர் பேசல, நான் அதனால என்ன செய்ய மாட்டேன் ஜனாசாவை குளிப்பாட்ட மாட்டேன், ஜனாசாக்கு நான் என்ன செய்ய மாட்டேன் மையத்துக்களை கலந்துக்கிற மாட்டேன், ஜனாசாவோட என்ன குழியை நான் தோண்ட வரமாட்டேன். என்னைக்காவது சிந்தனை படுவோமா? நிச்சயமாக பட மாட்டேன். ஏன் மௌத் என்று சொன்ன உடனேயே நம்முடைய சிந்தனையில் வருவது என்ன? என்னுடைய ஈமான்தார். நான் எங்க இருந்தாலும் சரி, ஊர்ல எங்க இருந்தாலும் சரி, என்னுடைய வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்வேன் தியாகம் பண்ணுவேன் என்று வர்றோமே, அதுல ஈமான் இருக்குது. எனவே முழுக்க நம்ம மங்கிவிடவில்லை பெரியார்களே சகோதரர்களே, முழுக்க நம்முடைய ஈமான் மங்கவில்லை. ஆனால் மக்கி கொண்டு இருக்கின்ற நம்முடைய ஈமான். இதுதான் நிதர்சன உண்மை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமக்களே, அல்லாஹ் சொல்லி காண்பான், குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். உலகத்துல பிறந்த சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயம் என்று சொன்னா இந்த உம்மத்து தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஆயத்தை முடிக்கிறது. அப்படின்னு சொன்னாலும் நம்ம சிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். எப்ப சிறந்தவங்க? தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நன்மையான விஷயங்களை ஏவி தீமைகளை நீங்க என்ன செய்ய தடுக்கும் பொழுதுதான் சிறந்த உம்மத் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிப்பான், என்னுடைய தொழுகையும் குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி, என்னுடைய தியாகமும் என்னுடைய மரணமும் என்னுடைய உயிர் வாழ்வதும் என்ன இருக்கு அல்லாஹ்வுக்கு உரியது என்பதாக சொல்லுவான். பெருமக்களே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இந்த சமுதாயத்தினுடைய அவல நிலை இன்னைக்கு எல்லா சமுதாயமும் அந்தந்த டார்கெட்டில் சரியான பாதையில போய்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க நல்ல யோசனை பண்ணி உலக நடப்பு தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. சரியா நீங்க ஆராய்ந்து பாருங்கள். அவங்கவங்க சமுதாயத்திலே அவங்க ஒற்றுமையாக சரியான பாதையில சென்று கொண்டிருக்கின்றார்கள். எந்த சமுதாயம் இப்படி இருக்க வேண்டும், இதுதான் நேரான பார்வை என்பதாக இப்ப சொன்னதல்ல. 1400 வருடங்களுக்கு முன்பாக எந்த சமுதாயம் நம்மை பார்த்து சொன்னதோ அந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய நாம் தான் இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், குளறுபடியாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே தான் அல்லாஹ் விரும்புவது என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைய நவீன காலகட்டத்திலே உங்களுடைய ஈமானை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தொழுகை மட்டும் எங்களுக்கு ஈமான் இல்லை. நான் தொழுகிறேன் எல்லா பாவமும் செய்யலாம் அப்படின்னு சொன்னா உடைய தொழுகை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? நான் தொழுகிறேன், நான் குரான் ஓதுறேன், நான் மற்ற எல்லா ஹராமையும் செய்யறோம் அப்படின்னு சொன்னா குரானுடைய பவர் என்ன எப்படி எங்க போய் நிற்கும்? சிந்தனை செஞ்சு பாருங்க பெருமக்களே. எனவே ஈமானுடைய தேடல் என்பது அது ஈமான்தாரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமக்களே, அந்த தேடலை சரியாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லி காமிக்கின்றது. ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
நம்ம சமுதாயத்திற்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். ஆமீன். ஹிதாயத்தை கொடுத்தா மட்டும் பத்தாது, ஹிதாயத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் என்ற பக்குவமுள்ள அறிவை கொடுத்திருக்கிறான். பக்குவமுள்ள அறிவு. எந்த வேதமும் இப்படி சொல்லி காட்டியதாக வரலாறு கிடையாது பெருமக்களே. பக்குவத்துடன் நடந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஈமான் உங்களை என்ன செஞ்சிருக்கும், உயரத்துல கொண்டு போகும். பக்குவம் இல்லாத ஈமான்தாரியாக நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னா அது ரொம்ப காலத்துக்கு நீடிக்காது. என்ன, ரொம்ப காலத்துக்கு நீடிக்காது. விரைவிலே என்ன செஞ்சிடும், உங்களை குழியில தள்ளி விடும் அப்படின்னு சொல்லி மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இளைஞர்களா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், அதை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நல்ல மக்களாக நம்மை உருவாக்கி கொடுக்க வேண்டும். ஆமீன். அதே நேரத்தில் பெருமக்களே, நம்முடைய சமுதாயமா இருக்கக்கூடிய எல்லா விடயங்களும் குரோதம் விரோதங்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மௌத்து வரையிலும் அந்த விரோதம் எங்க போய் அங்கே போய் நின்றுக்கிட்டு தான் இருக்கும். அது கடைசி வரைக்கும் என்ன செய்யாது, சரி பண்ண முடியாது. உள்ளத்துல வெளியில அஸ்ஸலாமு அலைக்கும் பாய், உள்ளத்துல என்ன எல்லாம் நயம் வஞ்ச அந்த படம் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளத்துல கல் நெஞ்சமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னா இதை மௌத்து வரையிலும் பெருமக்களை சரி செய்ய முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு. எனவே உலகத்துல வாழக்கூடிய காலகட்டத்திலே நம்மிடத்துல பல விடயங்கள் இருக்கலாம். அதை சரி செய்து நேசத்துடனும் பாசத்துடனும் போவதுதான் மார்க்கம். இதுதான் ஈமான் என்பதாக நம்முடைய மார்க்கம் தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புரிதல் இல்லாமல் ஈமானை விளங்கி இருக்கக்கூடிய நமக்கு முழுமையான புரிதலுடன் ஈமான்தாரியாக வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். எதை கேட்டோமோ அந்த வார்த்தையை பேசிய நாவிற்கும் கேட்ட செவிகளுக்கும் கேட்கக்கூடிய செவிகளுக்கும் முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.